ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கம்மல் எடுத்தோன்னே காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ எதை பற்றினா, நீங்கள் அடிக்கடி ஜுவல் லோன் வைக்கிறீங்க, அடிக்கடி பேங்க்கில் மாற்றி ஜுவல்ல ப்ளெட்ஜ் பண்ணி அந்த காசு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஒன் டைம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இது வந்து ரேண்டமாக இந்த வீடியோ எடுத்தேன்னா, எனக்கு ஒரு வீடியோ சஜஷனில் வந்துச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க போல். ஒரு ஃபேமஸ் யூடியூபர் தான், தமிழ் யூடியூபர். அவங்களோட சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பேங்க்கில் வந்து ஜுவல் லோனில் என்னென்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு. அந்த வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன். அதாவது இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன். பார்க்கும்போது வந்து கமெண்ட்ஸில் நிறையா பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில பேங்க்கை வந்து மென்ஷன் அந்த மாதிரி கமெண்ட்ஸில் நான் பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜுவல் லோன் வச்சுருந்துருக்காங்க. அதாவது நகையை அடமானமாக வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கினவங்கள பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அவங்களோட ஜுவல்ல சில பீஸ் வந்து காணாமல் போயிருக்கு. கம்மலாக இருந்துச்சுன்னா, கம்மலுக்கு பின்னாடி திருக்காணி வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் நிறையா பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே செம்மையா பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து அடிக்கடி ஜுவல்ல தான் ப்ளெட்ஜ் பண்ணுறது. நமக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவைன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நகையை தான் நம்மளால் ப்ளெட்ஜ் பண்ண முடியும். மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி அதுதானே. நம்ம நகை எதுக்காக வாங்குகிறோம்? அதை வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குலாம் இருக்காது. நமக்கு என்னைக்கு கஷ்டமோ இல்லை ஏதாவது தேவைப்படுதுன்னா, இன்னொருத்தங்கக்கிட்ட காசு கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்க நகையை ப்ளெட்ஜ் பண்ணி வாங்கிட்டு அதை எப்படியும் மீட்டுடுறது. ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது பல்ல கடிச்சு மீட்டுடுறது. இதுதான் எல்லாரும் பண்ணுறது. அதே மாதிரி தான் நானும். இதுவரைக்கும் நான் ஒரு 3 தடவை வந்து லோன் வாங்கியிருந்திருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அந்த மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட இந்த கம்மல் காட்டுறதுல இதுவும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு செவரன் இருக்கும், ரெண்டுமே சேர்த்து. வெறும் இந்த கம்மல் மட்டும் நான் வைக்கல. இது கூட சேர்ந்து என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் தான் வச்சுருந்தேன் லேண்டு வாங்கும்போது. அதுக்கப்புறம் மீட்டியாச்சு. ஸோ செகண்ட் டைமும் அதே மாதிரி இன்னொரு ஒரு தேவை இருந்தது. அதனால நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் மீட்டுட்டேன். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கமெண்ட்ஸில் வந்து இந்த கம்மல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு பயம் எடுத்துகிட்டு என்கிட்ட இருக்கிற இப்போ வீட்டில் இருக்க நகையை வந்து எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். மிச்சதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக எதுவுமே கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நார்மலாக எப்பொழுதும் போல தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கம்மல் பார்த்திங்கன்னா, இது அடிக்கடி நான் பேங்க்லேயே இருந்தது. சம்டைம்ஸ் வந்து என்னால் 1 இயர்க்குள்ளே மீட்ட முடியலன்னா, அதை மறுபடியும் அப்படியே வச்சு அமௌண்ட் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணி வாங்கிக்கிறது. அந்த மாதிரி தான் இது பேங்க்லேயே இருந்தது. இது வரைக்கும் இந்த இந்த குறிப்பிட்ட கம்மல் வந்து 2 பேங்க்கில் நான் வச்சுருந்துருக்கேன். ஸோ எந்த பேங்க்கில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே ஒரு கம்மலில் வந்து திருக்காணி கரெக்டாக இருக்குது. இன்னொரு கம்மலில் மட்டும் திருக்காணி வந்து இப்படி தான் இருக்குது. சைடாக கோணலாக இருந்தது. இது வந்து நான் யூஸே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக என்னோடய தாலி பிரித்து கோக்கும்போது நான் போட்டது. அதுக்கப்புறத்துலேருந்தே வந்து பேங்க்கில் வைக்கிறது, இல்லாட்டி அப்படியே நான் மீட்டிருந்தா கூட வீட்டில் தான் இருக்கும். ஏன்னா நான் வேறு ஏதாவது கம்மல் போட்டிருப்பேன். இது போட மாட்டேன் அவ்வளோவா. ஏன்னா இது எல்லாத்தோட மேட்ச் ஆகாது. ஏன்னா என்னோடய ஆரம் வந்து வேறு டிசைனு. அதனால இது பெருசாக நான் போட்டதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்காணி வந்து இதுதான் ஒரிஜினல் திருக்காணின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கனமா இருக்கு. சின்னதா இருந்தாலும் கனமா இருக்கு. இத நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணதுனால நல்லா கச்சுன்னு கரெக்ட்டா இருக்கு. ஆனா இது பாருங்க, இது வந்து நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நல்லா சைடா வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து இந்த திருக்காணிய விட பெருசா இருக்கு. ஆனா ரொம்ப தக்கையா இருக்கு. ஸோ அந்த கனமா இருக்கிறது தான் இந்த கம்மலோட ஒரிஜினல் திருக்காணி. ஸோ மாத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்கையா இருக்கிற இதுதான் மாறியிருக்கு. இத வந்து நான் ஃபர்ஸ்ட்டே அடகு வச்சு எடுத்து மீட்டுட்டு வரும்போதே நான் இத கண்டுபிடிச்சிருந்தேன்னா, நம்ம டைரக்ட்டா அந்த பேங்க்கு தான் சொல்லி நம்ம போய் கேட்டுருக்க முடியும். ஆனா நான் இத நோட் பண்ணவே இல்ல. இது எப்போ மாறுச்சுன்றதும் எனக்கும் தெரியல. ஏன்னா நான் இந்த கம்மல் நான் அவ்வளவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. கடைசியா யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தாலி பிரிச்சு கோக்கும்போது, அதாவது மேரேஜ் ஆன புதுசுல போட்டது. அதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன். நான் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற இன்னொரு ஜிமிக்கி அதுதான் போட்டுட்ருந்தேன். அதனால இத பெருசா நான் கண்டுக்கல. இதில இன்னொரு ஹைலைட் என்னன்னா, என்னோட இன்னொரு ஜிமிக்கி கம்மல் வந்து இன்னமும் பேங்க்ல தான் இருக்கு. அது இன்னும் நான் மீட்ல. ஸோ அதுவும் இருக்கு. எனக்கு இப்ப அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. இதே மாதிரி அதுக்கும் நடக்குமா அப்படின்ட்டு. அதனால தான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எந்த நகையெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வரோமோ, அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ப்ராப்பரா அப்பயே செக் பண்ணிரணும். இது வந்து நான் மீட்டுட்டு வந்து 1 மந்த் மேல ஆகுது. லாஸ்ட் மந்த் மீட்னேன். அது வந்து அப்படியே நான்
பேங்க்லேருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே பாக்ஸோட வச்சது தான். இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கவே எனக்கு பயம் வந்து, சரி இந்த மாரிலாம் நடக்குதுன்னு சொல்றாங்களே, ஒரு வேள உண்மையா இருக்குமா? இல்ல எல்லாமே செக் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, இது கூட இன்னொரு செயின் இருந்தது. அது செயின எதுவும் பண்ண முடியாது. அதனால அத அப்படியே நான் பார்த்துட்டு விட்டுட்டேன். கம்மல் நான் செக் பண்ணும்போது தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்க நெனைக்கலாம் மேபி நான் வந்து கம்மல் திருகாணி வேற ஏதாவது என்னோட கம்மல்லயே நான் மாத்திருப்பேன்னு நீங்க நெனைக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 3 கம்மல் தான். அதுல 1 வந்து பெரிய கம்மல்ன்னு பார்த்தா இதுதான். அ இதுக்கப்புறம் இன்னொரு ஜிமிக்கி கம்மல். அது வந்து இன்னும் பேங்க்ல தான் இருக்கு. நான் இன்னும் மீட்கல. அதுக்கப்புறம் இந்த 3வது இந்த சின்ன இத விட குட்டியா இருக்கே இந்த கம்மல். ஸோ இது பாருங்க. இதுல வந்து 2ஓட திருகாணியும் ஒரே மாதிரி இருக்கும். சேம் பின்னாடி 916 சென்டரா இருக்கும். 2மே சேமா இருக்கும். ஸோ இதுலருந்து இது மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. வேற எதுவுமே என்கிட்ட பெரிய கம்மலே கிடையாது. வீட்டுக்கு யூஸ் பண்ற கம்மல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னது. சின்ன பசங்க போடுற மாதிரி தான் இருக்கும். அது அது அதுவுமே என் பொண்ணோடது. அது ரொம்ப குட்டியா இருக்கும். அதுவும் மாத்த முடியாது. ஏன்னா, அது சுத்தமா இந்த கம்மலுக்கு பத்தவே பத்தாது. ஸோ இது வந்துட்டு என் சைட்லேருந்து எந்த மிஸ்டேக்கும் இல்ல. ஏன்னா, நான் எதுவும் மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இது அப்படியே பேங்க்லேருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிருக்கிறது தான். இது நான் இப்ப தான் நோட் பண்ணேன். சப்போஸ் நான் வந்து அ அடகு வைக்க போறதுக்கு முன்னாடியே எல்லா நகையும் ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்ற மாரி பிக்சர் எடுத்து வச்சிருந்தேன்னா, இந்த பேங்க் தான் பிரச்சனை. இதுல தான் நடந்துச்சுன்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணலாம். ஆனா, நான் இதுவரைக்கும் 3 தடவ அடகு வச்சிருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் வச்சு எடுக்கும்போதுக்கப்புறம் தான் எனக்கு தாலி பிரிச்சு கோத்தாங்க. ஸோ, அப்ப நான் போடும்போது எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் நான் 2 தடவ இந்த கம்மல நான் அடகு வச்சிருக்கேன். ஸோ, நான் எந்த 2nd வச்ச பேங்க்கா, இல்ல 3 வச்ச பேங்க்கான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா, இந்த 2 வச்ச கேப்ல நான் இந்த கம்மல் நான் யூஸே பண்ணல. சப்போஸ் பண்ணியிருந்தா கூட நான் 2nd வச்ச பேங்க்ல பிரச்சனையா இருக்கா? இல்ல 3 வந்து நான் இன்னும் போட்டே பார்க்கல. அதுக்கப்புறம் நான் போடவே இல்ல. ஸோ 3ல தான் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. ஒரு இடத்துல நம்ம ப்ரூஃப் இல்லாம போயிட்டு இவங்க தான் இந்த பேங்க்ல தான் ஸ்கேம் நடந்தது, இங்க தான் நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் நானும் என்ன என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஜஸ்ட் செக் பண்ணதுனால தான் நான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். என்ன மாரி நெறைய பேர் வந்து சரி நம்ம மீட்டா போதும்ன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு வந்துருவோமே தவிர, அதுல என்னென்ன நடந்திருக்குன்றத நம்ம பார்க்காம விட்டுருவோம். அந்த மாரி பண்ணக்கூடாதுன்றது தான் ஒரு விஷயம் நான் இப்ப கத்துக்கிட்டேன். இன்கேஸ் ஃப்யூச்சர்லயும் வைக்கிற மாதிரி இருந்தா, கண்டிப்பா எல்லாத்தோட ஃபோட்டோ ஒரு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நம்ம எடுத்து வச்சா தான் நம்மளோட சேஃப்டிக்கும் சரி, ப்ரூஃபாவும் வச்சுக்க முடியும். இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லாம நான் எதுவுமே பண்ண முடியாது. போனது போச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். தயவுசெய்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்க அடிக்கடி ஏதாவது அடகு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, சின்ன நகையா இருந்தாலும் சரி, அத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்படி இருந்துச்சு, இதுல ஏதாவது கல் இருக்கா, இல்லாட்டி ஏதாவது குட்டியா ஹேங்கிங் மாதிரி இருக்கு, இல்ல அது மிஸ் ஆகுதா எல்லாமே தரோவா நோட் பண்ணுங்க. நான் அது வந்து நோட் பண்ண மறந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் ஏதாவது நகை வைக்கிற மாரி இருந்தா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அப்பதான் நம்மளால எதா இருந்தாலும் நம்மளோட பிலாங்கிங்ஸ நம்ம தான் பார்த்துக்க முடியும். ஏன்னா நகை ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பேங்க் தான் பண்ணுவாங்க, அந்த பேங்க் தான் பண்ணுவாங்கன்னு இல்ல. அவங்க இல்லாட்டி கூட அவங்களுக்கு கீழ இருக்க யாராவது ஒருத்தர் கூட பண்ணலாம். ஸோ பேங்க்குன்னு நம்ம எடுத்தோனே சொல்ல முடியாது. அங்க வேலை செய்றவங்க எல்லாருமே ஒரே மாரி இருப்பாங்களான்னும் தெரியாது. ஸோ அதனால நம்ம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். அ அதனால தயவுசெய்து நம்மளோட திங்க்ஸ நம்ம கரெக்ட்டா பார்த்துப்போம். இதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு வியூஸ்க்காகவோ, லைக்காகவோ போடல. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன மாதிரி வேற யாருக்கும் நடந்துறக்கூடாது. ஏன்னா கோல்டுன்றது நம்மளால அசால்ட்டா வாங்கக்கூடிய விஷயம் கிடையாது. முன்னாடிலாம் 1 கிராமுக்கு எவ்வளோ கம்மியா தான் இருந்துச்சு. இப்பலாம் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 1 பவுனே 1,00,000 மேல தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம கஷ்டப்பட்டு வாங்குன ஒரு நகைய நம்ம லோனுன்னு சொல்லி வச்சுட்டு, அங்க போய் அவங்க ஏதாவது பண்றாங்கன்றத வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டுமேன்றதுனால தான் நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து யாருக்கோ நடந்துச்சு, யாருக்கோ நடக்குது அப்படின்னு நெனச்சுட்டு மட்டும் இருக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வந்து பத்திரமா பாதுகாத்தாலே போதும். நம்மளால புதுசா வாங்க முடியாட்டி கூட, இருக்கத அழகா காப்பாத்திட்டு இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் நான் இத ஷேர் பண்றேன்.